நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல், ஒரு நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தல். இது நாடாளுமன்ற தேர்தல். 10 வருஷமாக ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக தமிழக மக்களும் அவர் வெற்றியால பயன்படணும். ஏன்னா நான் இங்க இருந்து ஒரு எம்பியா போனேன்னா உங்களுக்காக நான் செயல்படுவேன். நேரா ஒரு பாலமா இருப்பேன்ல. இப்ப இன்னொரு கட்சி வந்தாங்கன்னா அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க? அவங்க இந்த கூட்டணியில இல்ல. இன்னொருத்தருக்கு யார் கூட்டணின்னு கூட தெரியாது. அதாவது அதிமுக காரங்களுக்கு அவங்க யாரு கூட இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மத்தியிலயும் யாரும் கிடையாது, இங்க மாநிலத்திலயும் அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்காங்க. திமுக கூட்டணி வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்காங்கன்னு. அவங்க வந்து அப்படியே போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. வந்துதா உங்களுக்கு 100 ரூபாய் கேஸ் கம்மி பண்ணாங்களா? 1 கிலோ சர்க்கரை ஜாஸ்தி கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? கொடுத்தாங்களா? உளுத்தம்பருப்பு கொடுத்தாங்களா? 1 கிலோ இல்ல. நகையெல்லாம் அடமானம் வைக்க சொன்னாங்கல்ல, வச்சுட்டு அப்புறம் எடுத்து கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? கொடுத்தாங்களா? கொடுக்கல. பாருங்க பாட்டி, இப்படி எல்லாம் பண்றாங்க அவங்க. பொய் வாக்குகள், பஸ் கிடையாது. இதெல்லாம் இங்க இருக்கிறவங்க பண்ண வேண்டியது. நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு நாள் இருந்து உங்களால செய்ய முடியலன்னா செய்ய முடியும் என்று சொல்றவர்கள் செய்ய முடியும்னா, நான் என்ன இருக்கிற இடத்துல இருந்து நான் சொல்றேன், என்னால செய்ய முடியும். இங்க இருந்து உங்க தொகுதியில இருந்து வீடு விருதுநகர்ல இருக்கு. நான் இங்க இருந்து உங்களுக்காக சிறப்பாக செயல்படுவேன். ஒரு முறை முதல் முறையாக நான் போட்டியிடுகிறேன். நீங்க 2 கைகள் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.